வாழ்க வளமுடன். பேராசை ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நாள் ஒரு நற்சிந்தனையிலேருந்து சுவாமிஜி உயிர் வழி அறிவு அப்படின்னு கொடுத்துருக்காரு. உயிர் வழி அறிவு. எதுவுமே மூலம்னு ஒன்று இருந்தால் தான் நாம் அது இயக்கம் பெறும். அப்போ முதல் இல்லை அப்படின்னா எப்படி அது செலவுக்கு வரும். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கடைக்கு மூலதனம்னு ஒன்று வச்சாதான் அதுலேருந்து வருமானத்தை வர முடியும். அப்போ நமக்கு மூலதனம் எது? உயிர் தான். மனம் 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 சொல்லுவாங்க. ஆனால் சுவாமிஜி மட்டும்தான் உயிரின் படக்கிலேயே மனம்னு சொன்னது நம்ம அருள் தந்தை அவர்கள் மட்டும்தான். சரி, என்ன சொல்கிறாரு? உயிரின் வழி அறிவு அப்படின்றத இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். இயக்க ஆற்றலான உயிர் அணுக்கள், பரம அணுக்கள் ஒன்றாக கூடி இணைந்து திரட்சி பெற்று உருவங்களாகி மீண்டும் ஒவ்வொரு உருவத்திலும் ஊடுருவி நிறைந்து அதன் அதன் தன்மைக்கேற்ப அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், உணர்வு எனும் 6 வகையில் ஒன்றாகவோ பலவாகவோ சிறப்புற்று இயங்கும் மறைப்பொருள் விளங்கும் இந்த உயிர்நிலை விளக்கத்தில் விழிப்போடு உலகை தூய்க்கும் இன்ப துன்ப இயல்பறிந்து உயிர்களுக்கு கடமை செய்து இனிமையாற்றி வாழும் அறிவே உயிர் வழி அறிவு. தெளிவாக சொல்லிட்டார். வாழும்போதே நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உணர்ந்து வாழணும் அப்படின்றார். அந்த உணர்ந்து வாழறது எப்படி வரணும் அப்படின்னா, நம்ம எங்கேருந்து வந்தோம், எந்த இடத்துலேருந்து வந்தோன்றதை புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ என்ன சொல்கிறார் ஃபஸ்ட்டு அப்படின்னா, பரம உயிராற்றல் இயக்காற்றல் அப்படின்னாவே அந்த இயங்கி கொண்டு இருக்கிறது பரம அணுக்கள். அந்த பரம அணுக்களின் கூட்டு தான் இன்னைக்கு நம்ம உயிராக வந்திருக்கிறோம். அப்போ அந்த உயிர் இயங்கும் பொழுது என்ன பண்ணுது? ஒரு இயக்கம் வந்தாவே அது வேகம் விவேகமாக எழுச்சி பெற்று வெளியே தள்ளும். அப்படி வெளியே தள்ளக்கூடிய நிறை ஒரு விளைவு தான் என்ன இருக்குங்க? அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் அப்படின்ற அந்த 5 தன்மையாக பஞ்சபூதங்களாக விண்ணில் இயங்கி கொண்டு இருக்கிறது. அந்த விண் பரமாணு விண்ணாக இருந்து பஞ்சபூதங்களாக இயங்கி கொண்டிருந்தது தான் இன்னைக்கு நமக்குள் உயிராக வரும்போது பஞ்ச இயந்திரங்களாக வருகிறது. பார்க்குறோம், கேட்குறோம், சுவைக்கிறோம், நுகர்றோம் அப்படின்ற விதத்தில் நமக்குள்ள வருது. ஆனால் ப்ளஸ் 6வது அறிவாக மெய்ப்பொருள் என்ற அந்த இறைநிலை தான் நமக்குள் உணர்வாக வருகிறது. அந்த உணர்வு ஏன் மனிதனுக்கு மட்டும் வந்திருக்கு அப்படின்னா, மனிதன் தன்னை உணர்ந்து பதிவை கழித்து கொண்டு கருமையம் தூய்மை பெற்று இறைநிலை உணர்வு பெற வேண்டும் என்ற ஒரு நிலைதான். அந்த நிலைக்காக தான் நாம் மனித பிறவியை எடுத்து வந்திருக்கிறோம். அதுதான் சொல்றாரு சுவாமிஜி. அந்த 6 வகையிலையும் ஒன்றாகவோ பலவாகவோ சிறப்புற்று இயங்கும் மறைப்பொருள் விளக்கம் இந்த உயிர்நிலை அந்த 5 பஞ்சபூதங்களோட நிற்காம, ஏன்னா 5 அறிவுப்படுத்த விலங்கினவர்ல பார்த்தீங்க அப்படின்னா 5 அறிவுப்படுத்த விலங்கினவர் தான் வருது. அதில் அந்த பஞ்சபூதங்களின் தன்மை தான் பஞ்ச இயந்திரங்களாக வருது. ப்ளஸ் 6வது அறிவாக நமக்குள் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம் இறைநிலை உணர்வு பெற வேண்டும். எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்றாக வாழ்ந்து வாழ்க்கையை அனுபவித்து நாமும் அனுபவித்து, நம்ம மற்றவங்க மட்டும் சும்மா இல்லை, நம்ம மட்டும் நாமளும் தன்னிலை உணர்ந்து இறைநிலை உணர்வு பெற்று அந்த இன்பத்தோடு வாழும்போது பேரின்ப சிற்றின்பத்தில் இருந்து கொண்டே பேரின்ப நிலை அடையும் பொழுது என்ன நடக்குதுங்க? நாம் கடமை அறம் மாற்றி 2 சொல்றாங்க. ஒன்று கடமை, இன்னொன்று அறம். இந்த கடமை என்பது அப்படின்னா தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் அப்படின்றது மனவள கலையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது நம்ம கவனிக்கிறதும் நம்மளோட கடமை தான். அது சுவாமிஜி இங்கே மனவள கலையில் பயிற்சி தராருன்றது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். உடலுக்கு, உயிருக்கு, மனதுக்கு பயிற்சி. அப்போ இந்த 3 பயிற்சி செஞ்சு நம்மை நாம் கடமைக்கு ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா உடல் நலனால நல்லா இல்லை அப்படின்னாவே உங்களால் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் எதுலையும் செலுத்த முடியாது. அப்போ உடல் நலமாக இருந்தால் தான் மனமும் சிறப்பாக இயங்கும். அப்போ இது 2ம் இயங்கணும், உடலும் இயங்கணும், மனமும் இயங்கணும். நான் மூலமாக இருக்கக்கூடிய உயிர் என்ன பண்ணுங்க? அங்கே இருந்து இயக்கம் பெற்றாதான்.
அந்த உயிர் தான் உடலின் மூலமாக மனதின் மூலமாக இயங்கி 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 வெளியேறக்கூடிய நிகழ்ச்சி தான் மனமாக இயங்கும் போது அங்கே அங்கே அறிவாக செயல்பட்டோம் அப்படின்னா அது நமக்கு எழுச்சி நிலையை தரும். அப்போ இறைநிலை உணர்வு நாம் பெறுவதற்கு வழிவகுக்கும். அந்த வகையில் நம்ம கடமையற மாற்றி கடமையை செஞ்சோம் அப்படின்னா இனிமையாற்றி வாழும் அறிவே உயிர் வழி அறிவு அப்படின்றார். அப்போ ஒவ்வொருத்தரும் அதான் சொல்லுவாங்க, கடவுளை காண்பவன், கடவுளை உணர்ந்தவன் கடமையை நாடுவான், கடமையை சரிவர செய்தவன் கடவுளை அணுகுவான்வாங்க. அந்த விதத்தில் கடமையை சரிவர செஞ்சோம் அப்படின்னாவே உயிர் வழி எதுக்காக இந்த பிறவி எடுத்தோன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த உயிர் வழியாக தான் நம்மளோட அறிவு செயல்படுது. உணர்ச்சி வயப்பட்ட நிலை இல்லாமல் அறிவோடு செயல்பட்டோம் அப்படின்னா உயிரும் நமக்கு சேமிப்பாக இருக்கும், நாமும் வளருவோம். அந்த விதத்தில் அந்த உயிர் எவ்வளோ முக்கியன்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அந்த விதத்தில் அந்த உயிரை நாம் வளப்படுத்தி பயிற்சியை செய்து உடலை மனதை காயகல்ப பயிற்சி செய்து உயிரை வளப்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் எல்லா வகையிலும் உயிர் தான் நமக்குள்ள அறிவாக இருந்து இயங்குகிறது என்ற உண்மையை உணர்த்து கொண்டு வாழ்க்கையில் என்னாலும் சிறப்பாக வாழ மனவளக்கலையை பயன்படுத்தி கொள்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்து இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இந்த கால செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உலகளுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.